மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனிமேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அனிமேஷன் வீடியோல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா இன்று நம்ம என்ன படிக்க போறோம் தலைப்பு பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்று நான் பார்த்தீங்கன்னா நம் தலைப்பு வடிவியல். வடிவியல் நம்ம 5ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 15வது தலைப்பு ஷேப்ஸ். இதை பத்தி இதுக்கு முன்னாடி 1ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் 4ஆம் ஆண்டு வரைக்கும் மாணவர்கள் தெரிந்திருப்பீங்க. அதை பற்றி மேலும் விரிவாக இந்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா சுற்றளவு. சுற்றளவு என்றால் என்ன? சுற்றளவு என்றால் மாணவருக்கு சுற்றி உள்ளது. இப்போ உங்க வீடை சுற்றி நீங்க வெளியே நடந்து சுத்தி வர முடிஞ்சுன்னா சுற்றளவு. அதாவது வீட்டு உள்ளே வந்தீங்கன்னா சுற்றளவு. சுத்தி உள்ளது மட்டுமே சுற்றளவு எனப்படும். சரியா? அதன் பற்றி மேலும் பார்க்க போறோம். சரி, தொடர்ந்து நீங்க இந்த சுற்றளவு பாத்தீங்கன்னா உங்க பாடநூல்ல நீங்க எடுத்துக்கலாம் மாணவர்கள். பாடநூல்ல பாத்தீங்கன்னா சுற்றளவு தலைப்பு 15 பக்கம் 207 இருக்கு. சரியா? அதுக்கு முன்பதாக வடிவியல். வடிவியல்னா கண்டிப்பா வடிவங்கள் இருக்கணும். நம்ம சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்கு. சரியா? அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 3 அடிப்படை வடிவங்கள் இருக்கும். சரியா? என்ன தெரியுமா மாணவர்களே? முதல்ல சதுரம், செவ்வகம், முக்கோணம், 4 இருக்கு. அடுத்து வட்டம். இதுதான் அடிப்படை வடிவங்கள். அடிப்படை வடிவங்கள் பாத்தீங்கன்னா ஓகேவா? அடிப்படை வடிவங்கள் இந்த 3 இருக்கு. இங்க 3, அப்புறம் வட்டம் ஒண்ணு சேர்த்துக்கலாம். சரியா? இது பாத்தீங்கன்னா அடிப்படை வடிவங்கள். அடிப்படை வடிவங்கள் வைத்துதான் இருபரிமாணம், முப்பரிமாண வடிவங்கள் என்று பிரிக்கப்படுகிறது. சரியா? முப்பரிமாண வடிவங்கள்னா அதாவது அந்த வடிவங்கள் 3D ஷேப், 3 டைமென்ஷன், 3 பரிணாமங்கள் இருக்கும், பக்கங்கள் இருக்கும். அடுத்து இரு பரிமாணம் பாத்தீங்கன்னா 2 பக்கங்கள் மட்டுமே இருக்கும். சுலபமா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 2D ஷேப்ஸ் எல்லாம் நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்டு வச்சீங்கன்னா அதை நிக்க முடியாது. அதே பாத்தீங்கன்னா 3D ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க வைத்தீங்கன்னா கண்டிப்பா அதால நிக்க முடியும். சரியா? இதெல்லாம் ஏற்கனவே மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து உங்க சுற்றளவு. அந்த வடிவத்தோட சுற்றளவு. இப்போ நம்ம 2D ஷேப், அதாவது 2 டைமென்ஷன், இரு பரிமாண வடிவங்களோட சுற்றளவு மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப இங்க 5ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா 2 வடிவங்கள் ஒன்றாக இருக்கும். உதாரணம் பாத்தீங்கன்னா இது ஒரு சூழல். இந்த கரும்பலகையில பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா முக்கோணம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சதுரம் இருக்கு. சரியா? எப்படி இது சதுரம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடு இருக்கு பாருங்க. உங்களுக்கு கோடு இருக்கு. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு கோடு வச்சிருக்காங்க. ஒரு விதமான கோடு போட்டிருக்காங்க பாருங்க. சரியா? இந்த கோடு என்ன குறிக்குதுன்னா அது சதுரம், எல்லா பக்கமும் சமம் என்பது குறிக்கிறது. இங்க 6 சென்டிமீட்டர் வரும். ஏன்னா இங்கேயும் 6 சென்டிமீட்டர், இங்கேயும் 6 சென்டிமீட்டர். இங்க உள்ளது நம்ம கணக்கு பண்ண தேவையில்லை. சுற்றளவு என்பது சுத்தி உள்ளதுதான், சுத்தி வருதுதான். இப்ப என்ன செய்யலாம்னா இங்க 6 6 6 3 பெருக்கல் 6 6 சென்டிமீட்டர். ஏன்னா 3 இருக்குல்ல, 18 சென்டிமீட்டர். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 5 5 5 5 10 சென்டிமீட்டர். இப்ப இதை நம்ம கூட்டலாம். 5 3 5 கூட்டல் 5 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் 10. இப்ப இங்க 2 சேர்த்தா 28 சென்டிமீட்டர் யூனிட் இருக்கு. சோ இதுதான் இதுல உங்க பாடநூல்ல உங்களுக்கு சொல்ல வராங்க. சரியா? தொடர்ந்து சுற்றளவு. இதுதான் ஒரு உதாரணம். சுற்றளவை அறிவோம். இணைக்கப்பட்ட இரு பரிமாண வடிவங்களின் சுற்றளவை அறிய அவற்றின் வெளிப்புற பக்கங்களின் நீளத்தை மட்டுமே சேர்க்க வேண்டும். ஆசிரியர் சொன்னது போல அது வெளி பக்கம் உள்ளது மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரணம். இவ்வடிவில் முக்கோணம், சதுரம் ஆகிய 2 வடிவங்கள் இருக்கின்றன. சார் சொன்ன மாதிரி அது மேலுக்கு உள்ளது 28 மீட்டர். மன்னிக்கவும், அது சென்டிமீட்டர் சொல்லிட்டேன். இங்க மீட்டர் போட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா மாணவர்கள் கண்டிப்பா அந்த யூனிட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியா? முதல்ல பாத்தீங்கன்னா சார் தவறுதா சொல்லிட்டேன்.
சென்டிமீட்டர் கிடையாது. அப்ப வந்து நீங்க வந்து இது மாணவர் வந்து இது கவனத்தில் கொள்ளணும். இந்த வந்து இந்த யூனிட் வந்து கரெக்டா எழுதணும். இது வந்து சென்டிமீட்டர் எழுதுனீங்கன்னா தவறாகிவிடும். இப்ப மீட்டர், ஏன்னா வந்து இங்க வந்து மீட்டர் தான் குறிச்சிருக்காங்க. ஓகேவா? சுற்றளவு என்பது வெளிப்புற பக்கங்களின் கூட்டுத்தொகையும் அனைத்து கூட்டுறதுதான். ரொம்ப சுலபம். ஏன் சார் நீங்க முதல்ல பெருக்குனீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்து சார் வந்து சுலபமா இருக்க 6 6 6 கூட்டினா 18 கிடைக்கும். அப்ப 3 பெருக்கல் 6 18ன்னு சுலபமா செய்யும். சரியா? அடுத்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்துக்காட்டு 2. சரியா? இது வந்து எடுத்துக்காட்டு 2 பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா 5ஆம் ஆண்டு மாணவர்களால உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதாவது வந்து யோசிக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் வழங்கப்படும். உதாரணம் இதுல பாத்தீங்கன்னா வந்து எத்தனை வடிவங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இது நிறைய வடிவங்கள் இருக்கு. நம்ம நிறைய வடிவங்களாக பிரிக்கலாம். முக்கோணம், சதுரம். என்ன சொல்றாங்க முதல் கேள்வியில் பார்ப்போம். படம் AFGH AFGH செவ்வகத்தை காட்டுகிறது. செவ்வகம். சரியா? ஆரஞ்சு வண்ண பகுதியின் சுற்றளவை கணக்கிடுக. ஆரஞ்சு பகுதி வந்து சுற்றளவை கணக்கிடுக. BCDE BCDE ஒரு சதுரம். சதுரம் என்றால் இது எல்லா பக்கமும் சமம் என்பதை குறிக்கிறது. எல்லா பக்கமும் சமம் என்பதை குறிக்கிறது. எல்லா பக்கமும் சமம். சரியா? AB சமம் AB சமம் BE சமமா? AB BEF. இது வந்து சமமா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. சரியா? இது சமமா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? சரியா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா செவ்வகத்தை படம் AFGH ஆரஞ்சு பகுதி சுற்றளவை கணக்கிடு. ஆரஞ்சு பகுதி மட்டும்தான். ஆரஞ்சு பகுதி என்றது இங்க இருந்து இங்க போய் வந்து ஆரஞ்சு பகுதி எல்லாமே நம்ம கணக்கிட வேண்டும். இது அனைத்தையும் கணக்கிடணும். AB எவ்வளவுன்னா 4 சென்டிமீட்டர். எப்படி சார் உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் கிடைச்சுன்னா இது என்ன சொல்றாங்க, இங்கேருந்து இங்க 12 இங்கேருந்து இங்கே 12 அதை வந்து 3 பாகமா சமமா பிரிச்சிருக்காங்க. இங்க சமம் என்று சொல்லிட்டாங்க. இப்ப 12 வகுத்தல் சென்டிமீட்டர் வகுத்தல் 3 பாகமா பிரிக்கணும். இப்போ ஒரு பாகம் 4 சென்டிமீட்டர் வரும். சோ அதனாலதான் இங்க 4 சென்டிமீட்டர் என்று போட்டிருக்காங்க. இப்ப இங்க 4 சென்டிமீட்டர், இங்கேயும் 4 சென்டிமீட்டர், இங்க நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? அடுத்தது வந்து BC 4 சென்டிமீட்டர், BCயும் 4 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இங்கேயும் 4 சென்டிமீட்டர். இங்க எவ்வளவு வரும்? 4 சென்டிமீட்டர், இங்க 4 சென்டிமீட்டர், இங்க 6னா இங்க 6 சென்டிமீட்டர். இந்த செவ்வகம். இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டனா 44 சென்டிமீட்டர் கிடைக்கிறது. இந்த 4 கூட்டக்கூடாது. இது சுற்றளவுல வரல. மற்ற எல்லா அனைத்தையும் நீங்க வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விட 44 சென்டிமீட்டர் என்பது கிடைக்கும். சரியா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் சுற்றளவை கண்டுபிடிக்கும். அதாவது சுற்றளவு தொடர்பான கேள்விகள் இருக்கு. அப்ப வந்து நீங்க மாணவர்கள் என்ன செய்யலாம்னா இந்த கேள்விகளை வந்து செய்து பார்க்கலாம். இதுதான் இங்க சொல்றாங்க. ஒன்று சார் விளக்குறேன் 5 சென்டிமீட்டர். அப்ப இங்க இந்த கோடு வந்து சமம் போட்டிருக்காங்க. இப்ப இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் வரும். இங்கேயும் 5 சென்டிமீட்டர். இங்க தேவையில்லை. ஏன்னா சுற்றளவுனா வெளியே உள்ளது மட்டும். இப்ப இங்க 3னா இங்க 3. ஏன்னா இந்த கோடு என்னத்தை குறிக்குதுன்னா எல்லாத்தையும் சமம் என்பது குறிக்குது. இங்கே கிளாஸ் சார் இங்க வந்து 2 கோடு இருக்கு. இங்க ஒரு 2 கோடு ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய சதுரத்தை குறிக்கிறது. இது பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் பச்சை வர்ணம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சிறிய சதுரத்தை குறிக்கிறது. அப்ப இங்க 3 3 3 தான். சுற்றி உள்ளது மட்டும் கணக்கு பண்ணணும். சரியா? அடுத்த இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இங்க மட்டும் இல்லை. இப்ப இங்க என்னது 7 மீட்டர். இதை சுற்றி உள்ளது அனைத்தையும் கணக்கு பண்ண சுற்றளவை கணக்கு பண்ண சொல்றாங்க. கணக்கிட சொல்றாங்க. 12 இப்ப இங்கேயும் 12. இது செவ்வகம் இருக்கு. இங்க 10னா இங்கேயும் 10 சென்டிமீட்டர். மாணவர்கள் அனைத்தையும் கூட்ட வேண்டியது. இந்த உள்ளதை கூட்ட கூடாது. ஏன்னா உள்ளுக்கு இருக்கு. சுற்றினா சுற்றி உள்ளதுதான்.
இங்க 17 மீட்டர், இங்கேயும் 17 மீட்டர். ஏன்னா அந்த கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடு போட்டா அங்க எல்லாமே சமம் என்று அர்த்தம். இங்கேயும் 17 மீட்டர். இங்க 5னா இங்க 5 மீட்டர். அனைத்தையும் போட்டு இந்த 4 கணக்கு வந்து மாணவர்கள் செய்து பார்க்கலாம். சுற்றளவு என்பது வந்து மிகவும் சுலபம். இந்த வடிவியல் தலைப்புல வந்து இது வந்து சுலபமான ஒரு சிறு தலைப்பு. 5வது வந்து மாணவர் வந்து யோசிக்கும் வகையில் வந்து கொடுத்திருக்காங்க. படம் சமபக்க அருங்கோணத்தை காட்டுகிறது. சிவப்பு வண்ண பகுதியின் சுற்றளவை கணக்கிறது. இது வந்து மாணவர்கள் வந்து சுயமா செய்து முயற்சி செய்யலாம். சரியா? அப்ப வந்து எது கேட்கிறாங்க அப்படின்னா, இது 4னா அருங்கோணத்தை எல்லா பக்கம் சமம் தான், இதுதான் கேட்கிறாங்க. இப்ப மாணவர்கள் இந்த மாதிரி வெளிப்புறம் வந்து ஒரு கலர் பென்சில் எடுத்து நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். சுயமா தாள்ல வரைந்து இப்ப இது எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணலாம். சரியா? நன்றி மாணவர்களே. மாணவர்களுக்கு வந்து இது வரைக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்கள் இது வந்து செய்து பார்க்கலாம். செய்து பார்த்தா மாணவர்கள் வந்து கண்டிப்பாக விளங்கும் என்று இத்துடன் இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.